உங்களுடைய திருத்தமான உச்சரிப்புக்கு யார் காரணம்? அம்மா, அப்பா. ம். ஏன்னா 2 பேருமே தமிழ்ல வந்து ரொம்ப ஆர்வம் உள்ளவர்கள். அம்மா வந்து தமிழ்ல சிறுகதைகள்லாம் எழுதி குங்குமம், குமுதம்லலாம் பப்ளிஷ்லாம் ஆயிருக்கு. ஓ! ஹம்சத்வனிங்கிற பேர்ல ம். சிறுகதைகள்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அம்மா. ம். அப்பா வந்து தமிழ் பேச்சு அம்மாவும் பேச்சு போட்டி தமிழ் எல்லாம் ஸ்கூல்ல பண்ணதா நெறைய புக்ஸ் எல்லாம் பார்ப்பேன். பிரைஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்பாவும் வந்து அழகழகா கவிதைகள் எழுதுவார். ரொம்ப தமிழ் ஆர்வம் உண்டு. ஸோ அதனால எங்க அக்காவும் பேச்சு போட்டி தமிழ் அதில. ம். ஸோ அதனால அவங்களது கேட்டு கேட்டு அந்த உச்சரிப்பு இதெல்லாம் இயல்பாவே அந்த ஒரு இட் வாஸ் வெரி நேச்சுரல் திங் இன் அவர் ஃபேமிலி. இயல்பு அந்த லா, ழ, ழ, ண, ழ இதோடைய வேறுபாடுகள் எல்லாம் வந்து கரெக்ட்டா வர அளவுக்கு வந்தது. அது பிற்காலத்தில எனக்கு வந்து பெரிய அட்வான்டேஜாவும் சில நேரங்கள்ல டிஸ்அட்வான்டேஜாவும் அமைஞ்சது. என்ன டிஸ்அட்வான்டேஜ்? உச்சரிப்பு ரொம்ப தெளிவா உச்சரிக்கிறாயான்னு வந்து சில பாட்டுங்க எனக்கு கிடைக்காமயும் போயிருக்கு. ஓ! அதுவே பாதகமா ஆமா. அமையுதா? ஆயிருக்கு. அது நெறைய ஆயிருக்கு. அதாவது, ஐயோ! சௌந்தரராஜன் மாரி உச்சரிக்கிறான்யா வேண்டான்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க. சில இடங்கள்ல ஆயிருக்கு அது. ஓ! அதுவும் உண்டு. எவ்ரிதிங் ஹேஸ் 2 சைட்ஸ் இல்லையா? அதனால பாராட்டுகள் தான் அதிகம். ம். வெகு சில நேரங்கள்ல இந்த மாரி யாராவது ஏன்னா அவங்க என்ன மாடர்னா வேணும்னு ஏதாவது எதிர்பார்த்துருக்கலாம். அதில வந்து யாராவது நமக்கு வந்து இவர் வேண்டாம்ப்பா சுக்வீந்தர் சிங் மாரி ஒரு உச்சரிப்பு போடலாம். அப்படியே அவங்க நினச்சிருக்கலாம். பட் பெருவாரியா வந்து என்ன கூப்பிட்டவங்க இப்போ ஹாரிஸ் சார்லாம் வந்து அவர் உச்சரிப்புக்கு ரொம்ப ஆதரவு. ம். நல்லா நல்ல தமிழ் வரணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. அவ்வளோ நல்ல தமிழுக்கு நிறைய நேரத்தில் அது வந்து ஃபேன்ஸ் இண்டஸ்ட்ரியில் ஒரு பக்கம் தமிழை நேசிப்பவர்கள் முத்துக்குமார் எழுதினது தான். சோழியாய் என்னை சுழற்றினாய் சூழ்நிலை திசை மாற்றினாய் காணலாய் ஒரு காதல் கொண்டேன் கண்ணை குருடாக்கினாய் சோழியாய் என்னை சுழற்றினாய் சூழ்நிலை திசை மாற்றினாய். அதில் எவ்வளோ ஒரு கஷ்டமான பாட்டு அது அந்த அந்த ஒரு செக்மெண்ட் அதை பாடுறதுக்கு. ஸோ அதை வந்து பண்ணக்கூடிய அளவுக்கு அது முத்துக்குமார் வந்து ஃபோன் பண்ணார். அப்போ நான் எங்கேயோ ஊட்டியில் இதிலே இருந்தேன். இப்போ இந்த பாட்டை கேட்டுட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் முத்துக்குமார் ஃபோன் பண்ணார். அவ்வளோ நல்லா நான் என்ன எழுதுனனோ இதை கரெக்டாக கொண்டாந்துருக்கீங்க நீங்கள் அந்த உச்சரிப்பில் அப்படின்னு சொல்லி. ஸோ பாராட்டுக்கள் தான் 95% எல்லாத்துக்குமே ஒரு டவுன் சைடு இருக்கும். அதை நான் பெருசாக எடுத்துக்கல. ஐ டென்ட் ட்ரை டு சிங் லைக் எனிபடி எல்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் இது. மெயினாக மக்கள் இந்த தமிழ் சங்கத்தில் நான் போய் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதை வந்து அவங்க ரொம்ப சந்தோஷமாக அதை ஏற்றுப்பாங்க.